திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருமாணிக்க வாசக சுவாமிகள் மலரடிகள் போற்றி போற்றி. திரு சோசோமி ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. இன்று நமது ஏகன் அநேகன் தவக்குழுவில் 73வது முறையாக திருவாசக பயிற்சி வகுப்பு திருவருளாலும் குருவருளாலும் நடக்க இருக்கிறது. இந்த குழுவிற்கு வித்திட்டு நம்ம எல்லாம் முன்னடத்தி செல்லும் அண்ணன் திரு பெரி முத்துராமன் அவர்களுக்கு நன்றிகள். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அத்துணை அடியார்களுக்கும் வணக்கம். இன்று நாம் திருப்பொன்னூசலில் இருந்து திருவாசகத்தின் 16வது திருப்பதிகமான திருப்பொன்னூசலில் இருந்து 9 பாடல்களையும் பிழையில்லாமல் பாடுவதற்கு அல்லது படிப்பதற்கு பயிற்சி செய்துவிட்டு திரு சோசோமி ஐயாவின் வரிக்கு வரி திருவாசக உரையிலிருந்து 1 முதல் 4 வரை உள்ள பாடல்களுக்கு பொருளும் சிந்திப்போம். தொழில்நுட்ப இடையூறு காரணமாக சென்ற சனிக்கிழமை இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்திய நேரம் 7:30 மணி அளவில் நடைபெற்றது. ஆனால் அது ஒளிபரப்பாகவில்லை. அதனால் இன்று இந்த பதிவு செய்யப்படுகிறது. இப்பொழுது விநாயகர் துதி மற்றும் நால்வர் துதி. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்த்தம் கை. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். திருப்பொன்னூசல் இது தில்லையில் அருளப்பட்டது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் திருப்பொன்னூசல். இது இறைவனை திருப்பள்ளி எழுச்சி செய்ய செய்து, திருப்பள்ளி எழுச்சி பாடி காலையில் எழும்பச் செய்து, பின்னர் இரவில் திருப்பொன்னூசல் பாடி பள்ளியறைக்கு அனுப்புவோம். இதை வழக்கமாக சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் ஓதுவார்கள் காலையில் திருப்பள்ளி எழுச்சி பாடி மாலையில் காலையில் திருப்பள்ளி எழுச்சி பாடிதான் கதவு திறக்கிறார்கள். மாலையில் திருப்பொன்னூசல் பாடிதான் பெருமானை பள்ளியறைக்கு அனுப்புகிறார்கள். இதை மலேசியாவில் இருக்கவங்களுக்கு சிங்கப்பூர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கலாம். அது மாதிரி போய் வந்தவர்களுக்கும் தெரிந்திருக்கலாம். இப்போ அந்த பாடலை பாடி பயிற்சி செய்வோம். திருச்சிற்றம்பலம். சீரார் பவளம் கால் மன்னிக்கவும். திருச்சிற்றம்பலம். சீரார் பவளம் கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை எரியினிதமர்ந்து நாராயணன் அறியா நாள் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆறாமுதின் அருள் தாளினை பாடி போரார்வேல் கண்மடவீர் பொன்னூசலாடாமோ மூன்றங்கிலங்கு நயனத்தன் மூவர்ண
வாதவான் தங்கு தேவர்களும் காணா மலரடிகள் தேன் தங்கி தேத்து அமுதூரி தான் தெளிந்தங்கு ஊன் தங்கி நின்றொருக்கும் உத்தர கோசமங்கை கோந்தங்கிடை மருது பாடி குலமஞ்ஞை போன்றங்கன நடையீர் பொன்னூசல் ஆடாமோ முன்னீரும் ஆதியும் இல்லான் முனிவர் கொழாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நேர்ப்ப தண்ணீர் என கருளி தன் கருணை வெள்ளத்து மன்னூர மன்னுமணி உத்தர கோசமங்கை மின்னேறு மாட வியன் மாளிகை பாடி பொன்னேறு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர்நாதன் மஞ்சு தோய் மாடமணி உத்தர கோசமங்கை அம்சொலாள் தன்னோடும் கூடி அடியவர்கள் நெஞ்சுளே நின்று அமுதமூரி கருணை செய்து துஞ்சல் பிறப்பருப்பான் தூய புகழ் பாடி புஞ்சமார் வெள்வளையீர் பொன்னூசலாடாமோ ஆனோ அலியோ அறிவையோ என்றிருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் குழாம் நானாமி உய்ய ஆட்கொண்டருளி நஞ்சுதனை ஊனாக உண்டருளும் உத்தர கோசமங்கை கோணார் பிறை சென்னி கூத்தன் குணம் பரவி பூணார் வனமுலையீர் பொன்னூசலாடாமோ மாதாடு பாகத்தன் உத்தர கோசமங்கை தாதாடு கொன்றை சடையான் அடியாருள் கோதாட்டி நாயினை ஆட்கொண்டென் தொல் பிறவி தீதோட வண்ணம் திகழ பிறப்பருப்பான் காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்தன்பால் போதாடு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ உன்னர் கரிய திரு உத்தர கோசமங்கை மன்னி பொலிந்திருந்த மாமரையோன் தன் புகழே பன்னி பணிந்திரைஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான் அன்னத்தின் மேலேறி ஆடும் மணிமயில் போல் என்ன தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி பொன்னொத்த பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ கோல வரை குடுமி வந்து குவலயத்து சால அமுதுண்டு தாழ்கடலின் மீதெழுந்து ஞாலம் மிக பரிமேல் கொண்டு நமையாண்டான் சிலம் திகழும் திரு உத்தர கோசமங்கை மாலுக்கு அரியானை வாயார நாம் பாடி புலேத்து அகம் குழைந்து பொன்னூசலாடாமோ தெங்குலவு சோலை திரு உத்தர கோசமங்கை தங்குலவு சோதி
தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்வான் பங்குலவு கோதையும் தானும் பணி கொண்ட கொங்குலவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குலவு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ பொங்குலவு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நாம் முதல் 4 பாடல்களுக்கு திரு சோசோமி ஐயா அவர்கள் ஏகன் அநேகனுக்காக அருளி தந்த வரிக்கு வரி திருவாசக விளக்கத்திலிருந்து அடியேன் புரிந்து கொண்ட வகையில் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல் சொல்ல முயற்சி எடுத்திருக்கிறேன். பிழை இருந்தால் பொறுத்தரளவும். இப்பொழுது பொருள் காண இருக்கிறோம். முதல் 4 பாடல்களுக்கு திருவாசகத்தின் தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பள்ளி எழுச்சி மற்றும் திருப்பொன்னூசல் இது இரண்டுமே திருவாசகத்துல தான் இருக்கிறது. சிவபெருமானுக்காக அருளப்பட்டது. இதே போல் அம்பாளுக்கு ஊஞ்சல் பாட்டு ஊசல் பாட்டு மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் அமைந்திருக்கிறது. எல்லா பிள்ளை தமிழிலும் இந்த ஊசல் பருவம் கடைசியாக வருமாம். போர்க்கோலமே மணக்கோலமான பின் பொன்னூசல் ஆடி அருளே குடுகினை சொக்கர் திரு அழகினு கொத்த கொடி பொன்னூசல் ஆடி அருளே அப்படின்னு மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் ஊசல் பாட்டு அமைந்திருக்கிறதாம். முருகப்பெருமானுக்கான பிள்ளை தமிழிலும் கூட இல்லறமும் துறவரமும் தூண்களாக இகபர சாதன பொதுச்சீர் விட்டமாக நல்லறமாகிய 4 மடங்களாக நழுவரும் சத்தியமதுவே பலகையாக வல்ல சக்தி ஓராரும் போற்றியாட்ட மாயன் மக்கள் இருவரோடும் ஆடியில் ஊசல் பல்லவச் செஞ்சடை சிவனார் தவப்பேரான பழனிமலை குழகர் மகிழ்ந்து ஆடியில் ஊசல் என்று பழனியாண்டவர் மீது பாடப்பட்ட ஊசல் பாட்டு இது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஊஞ்சல் என்பது வழக்கு சொல், ஊசல் என்பது இலக்கிய சொல். திருப்பொன்னூசல் தில்லையில் அருளப்பட்டது மாணிக்கவாசக பெருமானால். பெரும்பான்மையான திருவாசக பாடல்கள் தில்லையில் அருளப்பட்டவைதான். இதற்காக ஒரு பழமொழியே இருக்கிறதாம். திருவாசகத்தில் தில்லை பாதி, பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி என்று சொல்வார்களாம். அதாவது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு தெரியும் தில்லையில தான் முக்கால்வாசி திருவாசக பாடல்கள் அமைந்திருக்கின்றன. இது பெரிய புராணத்துல பார்த்தோம் என்றால் 400-286 பாடல்கள் பெரிய புராணத்தில் மொத்த பாடல்களாம். அதில் 1256 பாடல்கள் திருஞான சம்பந்த சுவாமிகள் மேல் பாடப்பட்டதாம். அதனால்தான் பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி என்று அந்த பழமொழி இருக்கிறது. இப்போ இந்த திருப்பொன்னூசல் பாடப்பட்ட சூழல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிலவு போன்ற ஒரு குளிர்ந்த சோலை, அந்த சோலையில் மகளிர் ஊஞ்சலாடுகிறார்கள். அதனை காணும் பொழுது மாணிக்கவாசக பெருமானுக்கு அருள் சக்தி இருந்து ஆட மகளிர் தாளாட்டுவது போல் இருக்கிறதாம். அதாவது இறைவனை உட்கார வைத்து பெண்கள் எல்லாம் கூடி நின்று அந்த ஊஞ்சலை ஆட்டுவது போல் இந்த பாடல் அமைய பெற்றுள்ளது. இது அருட்சுத்தி என்பார்கள். அருளோடு கலத்தல், அதாவது அருட்சக்தியை ஊஞ்சலில் வைத்து மகளிர் ஆட்டுவது போல் அமைந்த பாடல் திருப்பொன்னூசல். நல்ல வாலிபமான வளையல் அணிந்த பெண்கள் ஊஞ்சலை ஆட்டுகிறார்கள். அப்படி ஆட்டும் பொழுது அந்த பெண்கள் பாடுவதற்காக இந்த பொன்னூசல் பதிகத்தை பாடி அவர்களையும் ஆங்காங்கே அழைப்பதாக அமைந்திருக்கிறது இந்த திருப்பதிகம். முதல் பாடலை எடுத்துக்கொண்டோமானா, சீரார் பவளம்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து நாராயணன் அறியா நாள் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராகத் தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆரா அமுதின் அருள்தாளினை பாடி அருள்தாள் இணை பாடி போரார்வேல் கண்மடவீர் பொன்னூசல் ஆடாமோ. அதாவது அந்த ஊஞ்சல் எப்படிப்பட்ட ஊஞ்சல்னா மிக அழகிய ஊஞ்சலாம். அந்த அழகிய ஊஞ்சல் எப்படி செய்யப்பட்டுள்ளது என்று பார்த்தால், அது பவளத்தால் செய்யப்பட்ட 4 கால்களை கொண்டதாம். சாதாரண ஊஞ்சல் எப்படி இருக்கும், 4 கால் இருக்கும், அதுல சட்டம் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும், அதுல வச்சு
ஆட்டலாம். ஊஞ்சல் பலகை மாட்டியிருக்கும், அதில் வச்சு ஆட்டலாம். இல்லை மேலேருந்து தொங்கும் குறுக்கு கால் வந்து எப்படி வேண்டுமானாலும் அதை அந்த ஊஞ்சலை நம்ம உருவகப்படுத்தி கொள்ளலாம். மேலே கால் வைத்து பலகையை தொங்க விட வேண்டும். சங்கிலியில் கட்ட வேண்டும். அந்த சங்கிலி வந்து முத்துவடத்தால் ஆகப்பட்ட சங்கிலியாம். அப்படியும் கொள்ளலாம். அல்லது அந்த பவளத்தால் செய்யப்பட்ட கால்களை அந்த முத்துவடத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றும் கொள்ளலாம். அந்த பலகை எப்படிப்பட்டது? ஏறாரும் பொற்பலகை, பொன்னால் செய்யப்பட்ட பலகை. பொன் எங்கே இருந்து கிடைக்கிறதுனா நிலத்திலிருந்து கிடைக்கிறது. பவளமும் முத்தும் பவளமும் நீரில் தோன்றக்கூடியது. இந்த பொண்ணு பொற்பலகை பலகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மரப்பலகை. மரமோ பொன்னோ வந்து நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடியது. அதாவது நீரில் தோன்றக்கூடிய முத்தும் பவளமும் நிலத்தில் தோன்றக்கூடிய பொன்னும் பலகையும் கீழே இருந்து விண்ணை நோக்கி ஆடக்கூடியது போல் அமைந்திருக்கிறதாம் அந்த ஊஞ்சல். சீரார் பவளம்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து. ஏறாரும் பொற்பலகை, ஏறாரும் அப்படி என்றால் அழகிய பொற்பலகை. சிவபெருமான் ஏறி அமர்ந்திருப்பதால் அது அழகாக இருக்கிறதாம். அருட்சக்தி அமர்ந்திருப்பதால் அது வந்து அதை பார்ப்பதால் அந்த அந்த பலகை அவ்வளவு அழகாக இருக்கிறது, அந்த ஊஞ்சல் அழகாக இருக்கிறது என்றும் கொள்ளலாம். நாராயணன் அறியா நாள் மலர்த்தாள் நாயடியேற்கு. அதாவது சிவனுடைய திருவடி நாராயணனாலும் காண முடியாத திருவடியாம். இந்த இடத்தில் நாராயணன்னு மந்திரத்தை, நாராயண மந்திரத்தை கொண்டு மாணிக்க வாசக பெருமான் சொல்லியிருக்கிறார். மற்ற இடங்களிலெல்லாம் மாலுக்கு சக்கரம் அருளிய, சக்கரம் மாலுக்கு அருளிய அப்படின்னு தான் வரும், திருத்தோள் நோக்கத்திலையும் கூட. அப்புறம் வந்து திருமாலும் பன்றியுமாய் சென்றுணரா திருவடியை அப்படின்னும் பாடியிருப்பார். இன்னும் நிறைய இடங்கள்ல மால் திருமால் அப்படின்னு தான் பாடியிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல நாராயண மந்திரமாகிய 8 எழுத்து மந்திரத்தை கொண்டு வைத்திருக்கிறார்கள். அதனுடைய சிறப்பு என்னவென்று பார்த்தால், நாராயணா என்னும் நாவென்ன நாவே, நாராயணா என்னா நாவென்ன நாவே என்று சிலப்பதிகாரத்தில் வருகிறது. பின்னும் பார்த்தால், குலம் தரும் செல்வம் தந்திடும் படுதுயர ஆயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு திருமங்கை ஆழ்வாரும் பாடியிருக்கிறார். அதாவது தாயை விட நம்ம வந்து நமக்கு நல்லது நினைக்கக்கூடியவர்களோ நல்லது செய்யக்கூடியவர்களோ வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி தாயை விட அதிகமாக நல்லது செய்யக்கூடிய சொல் நாராயணா என்னும் நாமமா. அதே தான் வந்து ஆண்டாள் நாச்சியாரும் திருப்பாவையில சொல்லியிருப்பாங்க, நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த தியான மந்திரத்தை, இந்த மந்திர சொல்லை எதற்காக இங்கு கொண்டு வைத்தார் மாணிவாசக பெருமான் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நாராயணன் வந்து அவ்வளவு பெரிய மந்திரத்துக்கு சொந்தக்காரன். இந்த திருமால் வந்து அவ்வளவு பெரிய மந்திரத்துக்கு சொந்தக்காரன். அவனாலேயே காண முடியாத திருவடி யாருடையது? நம் சிவபெருமானுடைய திருவடி. நாள் மலர்த்தாள், நாள் மலர்த்தாள் என்றால் நமக்கு தெரியும் தாமரை போன்ற மலர்ந்த திருவடி. ஆனால் அது ஏன் நாள் மலர்த்தாள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அன்று மலர்ந்த தாமரை போன்ற திருவடியம். அப்படிப்பட்ட திருவடியை இறைவன் நாயடியேற்கு தந்தான். நாராயணமும் காண முடியாத திருவடியை தனக்கு தந்தருளியதாக மாணிக்க வாசக பெருமான் சொல்கிறார். ஊராக தந்தருளும் உத்தரகோச மங்கை. எப்படி தந்திருக்காராம்? அதுதான் ஊராக கொடுத்திருக்கிறாராம். ஊர் என்றால் எல்லோரும் வசிக்கும் இடம். மாணிக்க வாசக பெருமானுக்கு வசிப்பிடமே அவனுடைய திருவடிதான். ஊராக தந்தருளும் உத்தரகோச மங்கையில் இருக்கும் பெருமான் ஆரா அமுதின் அருள் தாள் இணை பாடி. ஆரா அமுது, ஆரா அமுது அப்படின்ற சொல்ல வந்து நிறைய இடங்கள்ல மாணிவாசக பெருமான் சொல்லியிருப்பார். அதாவது உண்ண உண்ண தெவிட்டாத தெள்ளமுது, ஆரா அமுதாய் அலைக்கடல்வாய் மீன் விசிறும் பேராசை வாரியனை பாடுதும் கான் அம்மானாய் என்று திருவம்மானையிலும் பாடியிருப்பார். இன்னும் இன்னும் நிறைய நிறைய சாப்பிட வேண்டும், இன்னும் இன்னும் சிவபெருமானை பாட வேண்டும் என்று தோன்றுமாம். அருள் தாள் இணை பாடி, திருவடிதான் அருள், அவன் அருள்தான் அவன் திருவடி. அதாவது அருளும் திருவடியும் ஒன்றுக்கொன்று இணையாம். திருவடி சக்தியாகும் சிவன் தனக்கு.
அந்த சக்தி தான் அருள். அதனால் அந்த திருவடியின் அருளை பாடி ஓரார்வேல் கண்மடவீர் பொன்னூசல் ஆடாமோ. ஓரார்வேல் கண்மடவீர், வளர்ந்த பெண்கள், வளர்ச்சி அடைந்த பெண்கள், அதாவது 13, 14 வயது நிரம்பிய பெண்கள். வேல்கண், வேல்கண் என்றால் ஒன்றோடு ஒன்று போர் செய்யும், போர் புரியும் கண்கள். அதாவது கண்ணை செயல்கண் வேல்கண் என்பார்கள். ஒன்றோடு ஒன்று போர் புரியும் மிக பெரிய கூர்மையான வேல் போன்ற கண்களை உடைய வளர்ந்த பெண்களே, அந்த பெருமானை பாடி நாம் பொன்னூசல் ஆடாமோ. இந்த ஆறா அமுது இருக்கும் இடம் உத்தரகோசமங்கை. அந்த ஆறா அமுதை பாடி பவளத்தால் ஆகிய ஊஞ்சலை ஆட்டுவோமாக. மூன்றங்கிலங்கு நயனத்தன் மூவாத வான்தங்கு தேவர்களும் காணா மலரடிகள் தேன்தங்கி தித்தித்து அமுதூரி தான் தெளிந்தங்கு ஊன்தங்கி நின்றுருக்கும் உத்தரகோச மங்கை கோந்தங்கு இடைமருது பாடி புலமஞ்ஞை போன்று அங்கு அனநடையீர் பொன்னூசல் ஆடாமோ. இது 2ஆம் திருப்பாடல். மூன்றங்கு இலங்கு நயனத்தன், நயனம்னா கண்கள். மூன்றங்கு இலங்கு அப்படின்னா 3 கண்களை உடையவன் சிவபெருமான். வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், நெற்றிக்கண் அக்னி. இதை 3 தமிழ் புராணங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். பெரிய கண், வலது கண் பெரிய புராணம், இடது கண் திருவிளையாடல் புராணம் சக்தியினுடையது. சக்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இடது பக்கம்னா சக்தியை கொண்டிருக்கிறார். உமையாள் ஒரு பாகம் அப்படின்லாம் வரும் இல்லையா. நெற்றிக்கண் கந்த புராணம். அதுல நெற்றியிலிருந்து தோன்றியவர் தான் முருகப்பெருமான். அதனால் அவரை பற்றி எழுதப்பட்ட புராணம் கந்த புராணம். அது நெற்றிக்கண், நெற்றிக்கண்ணுக்கு ஓமையாக சொல்லப்படுமா. அடுத்த வரி பார்த்தோம் என்றால் மூவாத வான்தங்கு தேவர்களும். அது என்ன மூவாத அப்படின்னு எடுத்துட்டோம்னா மூப்படையாத, அதாவது தேவர்களுக்கு வயது கிடையாது. நம்ம புராணங்கள்ல படங்கள்ல எல்லாம் பார்த்திருப்போம். தேவர்கள் இளமையாகத்தான் காட்சியளிப்பார்கள். அவர்கள் எங்க இருப்பாங்க அப்படின்னா வானத்தில் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் இல்லையா. மூவாத வான்தங்கு தேவர்களும், வானத்தில் இருக்கும் மூப்படையாத தேவர்களும் கூட காணா மலரடிகள், சிவபெருமானின் மலரடிகளை காண இயலாது. ஏன் அவங்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, சிவபெருமான் தன்னுடைய 3 கண்களாலும் தேவர்களுக்கு ஒளி கொடுத்திருக்கிறானா, அதனால்தான் அவர்கள் மூப்படையாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட, அவர்களால் ஒளி கொடுக்கப்பட்டிருந்தும் கூட சிவபெருமானின் திருவடியை தேவர்களால் காண முடியவில்லையாம். அதாவது இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம மனசுக்குள்ள ஒளி வரணும். தேகத்துல மட்டும் ஒளி இருந்தா பத்தாது இல்லையா. மனசுக்குள்ள ஒளி வரவில்லை எனின் நம்மால் அவனின் திருவடியை காண முடியாது. அவன் அருளே கண்ணால் காணி நல்லால் இப்படி இந்நிறத்தன் இவ்வண்ணன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே. மலரடி, காணாத மலரடிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. மலரடிகள் அப்படின்றத மலர் போன்ற திருவடிகள் அப்படின்னும் எடுத்துக்கொள்ளலாம். உலகத்தை எல்லாம் மலர்விக்க கூடிய திருவடிகள். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அப்படின்னு வரும் இல்லையா. உலகத்தை எல்லாம் மலர்விக்க கூடிய சிலம்பணிந்த திருவடிகள். அத்தகைய திருவடிகள் என் மனதுக்குள் வந்தன அப்படிங்கிறார் மாணிக்கவாசக பெருமான். தேன் தங்கி தித்தித்து அமுதூரி தான் தெளிந்தங்கு. என் மனத்துள்ளே இறைவன் திருவடி வந்தது. இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அவ்வாறு இறைவனின் திருவடி என் மனத்துள்ளே வந்ததும் மணிவாசக பெருமானுக்கு நடந்த மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என் மனது பூராவும் தேன் தங்கிற்று, தித்தித்தது. தித்தித்து நினைக்க தித்திப்பு, பேச தித்திப்பு, கேட்க தித்திப்பு. அமுது ஊறி, திருவடியை நினைத்து வாயார பாடினால் அமுது ஊறுகிறது. தான் தெளிந்தங்கு, அதனால் எனக்கு தெளிவு வந்தது. எப்படிப்பட்ட தெளிவு வந்ததாம்? இந்த திருவடியை தவிர வேறு ஏதும் நமக்கு துணையாகாது என்ற தெளிவு வந்தது. இவ்வளவும் கொடுத்து ஊன் தங்கி, அந்த திருவடி என் உடம்பில் தங்கியது. அப்பர் சுவாமி நல்லூர் பெருமான் திருவடியை சூட்டினாராம். அதாவது அப்பர் சுவாமிக்கு நல்லூர் பெருமான் அவருடைய திருவடியை சூட்டினாராம். அதனால அப்பர் பெருமான் மனம் மகிழ்ந்து பாடினாராம்.
நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே அப்படின்னு. ஊன் தங்கி நின்றுருக்கும் என் உடம்பில் தங்கி அத்திருவடிகள் என்னை உருகச் செய்தன. மிகுந்த சுவையான பொருளை நமது நாக்கு எப்படி சிறிது நேரம் தங்க வைத்துக் கொள்கிறதோ அதுபோல இறைவனின் தங்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் இல்லையா, அதுபோல் இறைவனின் திருவடி என்னில் தங்கியது. உத்தரகோச மங்கை கோந்தங்கு இடைமருது பாடி. உத்தரகோச மங்கை தலத்தின் தலைவன் சிவபெருமான். அவனே இனிப்பான பொருள்தான். அவனை அந்த இனிப்பான பொருளை நாம் உடனே விழுங்காமல் கொஞ்ச நேரம் பார்ப்பது போலே வைத்திருப்பது போலே எம்பெருமானுடைய திருவடிகளை நம் மனதில் வைத்திருக்க வேண்டும். குலமஞ்ஞை போன்று அங்கு அனநடையீர் பொன்னூசல் ஆடாமோ. குலமஞ்ஞை அப்படின்னு சொன்னா காட்டில் திரியும் மயிலை குறிக்கிறதானுங்க. அதாவது காட்டில் திரியும் மயில் வெகு அழகாக இருக்குமா. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த மயில் தானாக வளரும் மயில், நம் வீட்டு மயில் அல்ல. அதனால் ரொம்ப அழகா இருக்குமா. தானே இறை தேடி தானே உண்டு வாழ்வதால் அந்த மயில் காட்டில் திரியும் மயில் ரொம்ப அழகா இருக்குமா. அதை நற்குல பெண்களுக்கு ஒப்பிட்டு ஐயா சொல்றாங்க. நற்குல பெண்கள் போன்றது குலமஞ்ஞை. அதாவது காட்டில் திரியும் மயில் நற்குல பெண்கள் போன்றது. நற்குல பெண்கள் அந்த குலமஞ்ஞை போன்று வெகு அழகானவர்கள். அவர்களுடைய நடை எப்படி இருக்குமாம், அனநடையீர், அன்னம் போன்ற நடையை உடையவர்கள், அம்சமந்திரம் போல் என்பார்கள். போன்றங்கு அனநடையீர் பொன்னூசல் ஆடாமோ. குலமஞ்ஞை போன்றங்கு அனநடையீர் பொன்னூசல் ஆடாமோ அப்படின்னு சொல்லி இந்த திருப்பாடல் 2ஆம் திருப்பாடல் நிறைவடைகிறது. 3ஆம் திருப்பாடல் முன் ஈரும் ஆதியும் இல்லான் முனிவர் குழாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீரு எனக்கருளி தன்கருணை வெள்ளத்து மன்னூர மன்னுமணி உத்தர கோசமங்கை மின்னேறும் மாடவியல் மாளிகை பாடி பொன்னேறு பூன்முலையீர் பொன்னூசல் ஆடாமோ அப்படின்னு வருது. முன் ஈரும், ஈறு அப்படின்னா முடிவு. அதாவது முடிவை கொண்டு முன்னால் வைக்கிறார் மாணிக்கவாசக பெருமான் இந்த இடத்துல. முன் ஈரும் ஆதியும் முடிவும் தொடக்கமும். நம்ம சாதாரணமாக பார்த்தோம்னா எப்பயுமே ஆதியும் அந்தமும் அப்படின்னு தான் வரும், முதலும் முடிவும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே முடிவை முதல்ல கொண்டு மணிவாசக பெருமான் வைத்திருக்கிறார். அது ஏன் அப்படி வருது அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு அடுத்து இருப்பது என்ன, முடிவுதான். அந்தம் ஆதி என்மனார் புலவர்கள் என்பார்கள். உலகத்துக்கு அந்தமும் அவன்தான் ஆதியும் அவன்தான். உலகம் அழிந்த பின்னர் படைக்கப் போவதும் அவன்தான். முன்னீரும் ஆதியும் இல்லான். அவனுக்கு முடிவும் கிடையாது, முதலும் கிடையாது, ஆதியும் அந்தமும் இல்லான். முனிவர் குழாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப. 100 கோடி முனிவர்கள் கூட்டமும் தேவர்கள் கூட்டமும் அவன் திருவடிக்காக காத்து கிடக்கிறார்கள். இமை அப்படின்னா இமையோர்கள் அப்படின்னு சொல்றாங்களே, இது தேவர்கள். தேவர்களுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஒளி பொருந்திய உடலை உடையவர்கள். அதனால இமையோர்கள் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்கிறாங்க. இமைனா இந்த இடத்துல ஒளி. அவ்வளவு தேவர்களும் முனிவர்களும் காத்து கிடக்கிறார்கள். இவ்வளவு பேர் காத்து நிற்க எம்பெருமான் தன்னுடைய திருநீற்றை எனக்கு அளித்தான், திருநீராகிய திருவருட்செல்வத்தை எனக்கு அளித்தான். தண்ணீர் எனக்கருளி தன்கருணை வெள்ளத்து, தன் கருணை வெள்ளத்தில் என்னை ஆழ்த்தினான். இவர்களுக்கெல்லாம் கிடைக்காத பேரு எனக்கு கிடைத்தது. மன்னூர மன்னுமணி உத்தர கோசமங்கை மின்னேறும் மாடவியல் மாளிகை பாடி. அவன் கருணை வெள்ளத்தில் என்னை ஊற வைத்தான். மண்ணூர அப்படின்னா அவனுடைய கருணை வெள்ளத்தில் என்னை ஊற வைத்தான். அதாவது சில பலகைகளை தண்ணியில் போட்டு ஊற வைப்பார்கள். அதாவது அப்பதான் அந்த பலகை பதப்பட்டு சிறப்பானதாக மாறும். அதுபோல என்னை அவனுடைய கருணை வெள்ளத்தில் ஊற வைத்து என்னை பதப்படுத்தினான், பக்குவப்படுத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னும் மணி உத்தர கோசமங்கை மின்னேறும் மாடவியல் மாளிகை பாடி. இந்த உத்தர கோசமங்கையில போன பாடல்லையும் பார்த்தோம், உத்தரகோசமங்கை மின்னல் தொடும் அளவுக்கு மின்னல்கள் தங்கி விட்டு போகும் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி இங்க
பெரிய பெரிய மாட மாளிகைகள் இருக்கின்றன. மின்னல் வந்து தங்கிவிட்டு போகுமாம். மின்னை தொடக்கூடிய அளவு உயரமான மாளிகைகளை உடைய உத்தரகோச மங்கை இத்தகு சிறப்பு வாய்ந்த எம்பெருமான் இருக்கக்கூடிய உத்தரகோச மங்கையை பாடி பொன்னேறு பொன்னேறு பூன்முலையீர் பொன்னகைகளை அணிந்த அழகான மார்பகங்களை உடைய பெண்களே நாம் பொன்னூசல் ஆடுவோமாக அப்படின்னு இந்த 3ஆம் திருப்பாடல் நிறைவடைகிறது. 4ஆம் திருப்பாடல் பார்த்தோம்னா, நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர் நாதன் மஞ்சுதோய் மாடமணி உத்தரகோசமங்கை அம்சொலால் தன்னோடும் கூடி அடியவர்கள் நெஞ்சுளே நின்று அமுதூரி கருணை செய்து துஞ்சல் பிறப்பருப்பான் தூய புகழ் பாடி புஞ்சமார் வெள்வளையீர் பொன்னூசல் ஆடாமோ. நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர் நாதன், அதாவது ஆகாத நஞ்சை கண்டத்தில் அடக்கி வைத்தவனா. நஞ்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிவபெருமான் வந்து நஞ்சை தன் கண்டத்தில் தாங்கியவர், அடக்கி வைத்திருக்கிறவர். அந்த நஞ்சு கூட அவருக்கு எப்படி இருக்கான், அழகாக தான் இருக்கிறதாம். அதாவது நெற்றியில் கஸ்தூரி திலகம் இருப்பது போல் அவருடைய கழுத்தில் நஞ்சு வந்து அழகாக வெகு அழகாக இருக்கிறதாம். அதனால்தான் அவருக்கு நீலகண்டர் நீலகண்டன் அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு. நஞ்சமர் கண்டம் அப்படின்னா இன்னொரு அர்த்தமும் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்றாங்க. அதாவது நாம் 1000 தீமை செய்தாலும் அதையெல்லாம் நன்மையாய் மாற்றக்கூடியவன் சிவபெருமான். தான் நஞ்சை உண்டு கொண்டு நமக்கு தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தவன், அண்டங்களுக்கெல்லாம் தலைவன், 101 கோடியின் மேற்பட விரிந்தன அப்படின்னு பாடியிருக்காங்க, ஏற்கனவே பாடியிருக்காங்க இல்லையா அண்ட பகுதியில. அத்தனை அண்டங்களுக்கும் சிவபெருமான் மட்டுமே தலைவன். மஞ்சுதோய் மாடமணி உத்தரகோசமங்கை. மஞ்சு அப்படின்னா மேகம். மேகம் வந்து தங்கிவிட்டு செல்கிறதாம். போன பாடல்ல பார்த்தோம் மின்னல் வந்து தங்கிவிட்டு செல்கிறதுன்னு. இந்த இடத்துல வந்து மேகம் வந்து தங்கிவிட்டு செல்லக்கூடிய மாடமணி உத்தரகோசமங்கை. உத்தரகோசமங்கையில இருக்கும் மணி மணி அப்படின்னா இந்த இடத்துல வந்து பெருமானின் பேரழகு மாணிக்கம் போல் உள்ளதாம். அவனே ஒரு மாணிக்கம். அந்த உத்தரகோசமங்கையில் சிவபெருமான் எப்படி காட்சியளித்தாராம், அம்சொலால் தன்னோடும் கூடி அடியவர்கள், அழகிய சொற்களை பேசக்கூடிய மங்களநாயகியோடு கூடி காட்சி அளிக்கிறாராம். சுவாமி பெயர் வந்து உத்தரகோசமங்கையில இருக்கிற சுவாமி பெயர் மங்களநாதன், அம்பாள் பெயர் மங்களநாயகி. அழகிய சொற்களை பேசக்கூடிய மங்களநாயகியோடு கூடி அடியவர்கள் மனதில் நிற்கிறாராம். எதற்காக அம்பாளோடு கூடி நிற்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இன்பம் தருவதற்காக, போகம் தருவதற்காக, அடியார்களுக்கு அருள் புரிவதற்காக அம்பாளோடு கூடி நிற்கிறாராம். நெஞ்சுளே நின்று அமுதூரி கருணை செய்து, அதாவது அடியார்கள் மனதில் நிலையாக நிற்கிறார். அவர் அப்படி நிற்பதால் தான் நமது மனதில் அமுதம் ஊறுகிறது. தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் இல்லையா, அதனால் அமுதம் ஊறுகிறது. அவ்வாறு ஊறுமாறு நமக்கு எம்பெருமான் கருணை காட்டுகிறான். அந்த கருணை இல்லைன்னா நமது நெஞ்சில் நிற்க மாட்டான், அமுதமும் ஊறாது. அப்படி கருணை காட்டி என்ன செய்தார், என் பிறப்பையும் இறப்பையும் அறுத்து விட்டார். துஞ்சல் பிறப்பறுப்பான் தூய புகழ் பாடி, நமது பிறப்பையும் இறப்பையும் அறுக்கும் அந்த பெருமானின் புகழ் பாடி. அதாவது தூய புகழ் அப்படின்னா எப்படிப்பட்ட புகழ்னா, நாம் அடைவதெல்லாம் மிக சாதாரணமான புகழ். இருள் சேர் இருவினையும் சேராய் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படிங்கிறது திருக்குறள். அந்த பொருள் சேர் புகழ்தான் தூய புகழ். அடுத்த வரி பார்த்தோம்னா அந்த பெண்களை குறிக்கும் வரி, புஞ்சமார் வெள்வளையீர் பொன்னூசல் ஆடாமோ. புஞ்சம் அப்படின்னா இந்த இடத்துல கூட்டம், திரட்சி அப்படின்னு பொருளாம். திரண்டு இருக்கக்கூடிய வெண்மையான முத்துக்கள் நிறைந்த வளையல்களை அணிந்த, அதாவது வெள்வளையீர்னா வெண்மையான முத்துக்களை, முத்து வளையல்களை அணிந்த, நிறைய வளையல்களை அணிந்த பெண்களே, நாம் எல்லோரும் கூடி இந்த ஊஞ்சலை ஆட்டுவோமாக. சேரவாரும் ஜெகத்தீரே என்று தாயுமானவர் அழைத்தது மாதிரி நம் மணிவாசக பெருமான் வாருங்கள் என்று பெண்களை அழைத்து ஊஞ்சலாட்ட செய்கிறார். எம்பெருமானை அமர்த்தி ஊஞ்சலாட்டுவதாக ஆட்டச் சொல்லி
சொல்கிறார் திருமாணிக்க வாசக பெருந்தகை. இதுவரை இதை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி. பிழை இருந்தால் பொறுத்தருளவும். இப்பொழுது நாம் வாழ்த்து கூறி நாம் இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம். திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வையம் நீடுக மாமழை மன்னுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவனன் நெறிதான் தழைத்தோங்குக தெய்வவெண் திருநீர் சிறக்கவே. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். தில்லை பொன்னம்பலம்.